ஏடிஎம்களில் நிலைமை சீராகும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் கூட்டம் இன்னும் குறைந்த பாடில்லை. பல பகுதிகளில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த ஏடிஎம்கள் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வங்கிகளிலும் பண தட்டுப்பாடு தொடர்கிறது. இது வர்தா புயல் தாக்கிய சென்னையின் இரவு. ஏற்கனவே பகல் பொழுதில் ஏடிஎம் முன்பு காத்து கிடந்த சென்னை மக்கள் புயலால் இரவிலும் பணத்திற்காக வரிசையில் நிற்கின்றனர். வரும் நாட்களில் நிலைமை சீராகும் என்று எதிர்பார்த்திருந்த மக்கள் மேலும் அவதிப்பட்டு வருகின்றனர். டெய்லி பிச்சை எடுக்கிற மாதிரி நாங்கள் லைன் நின்று 2000 எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை. இது பணக்காரெல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிறான். அவன் வீட்டில் 2000, 2 கோடி, 3 கோடி, 4 கோடின்னு போயிட்டு இருக்கு. பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. வர்தா புயல் காரணமாக கேபிள்கள் பாதிக்கப்பட்டு சர்வரில் நெட்வொர்க் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் வங்கிகளில் வாடிக்கையாளர்களும் பணத்தை எடுக்க முடியவில்லை. வணிக நிறுவனங்களில் ஸ்வைப்பிங் மிஷின்களையும் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இதனால் சென்னையில் கூட்டம் குறைந்த பாடில்லை. திருப்பூரில் பனியன் தொழிலாளர்களுக்கு வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டிருப்பதால் செயல்படும் ஒரு சில ஏடிஎம்களிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. வேலைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் வங்கிகளில் அதிகாலை முதலே பலரும் காத்திருக்கின்றனர். நெல்லையில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்கள் மட்டுமே செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது அவையும் மூடப்பட்டுள்ளன. மாவட்டம் முழுவதும் 650 ஏடிஎம்கள் மூடப்பட்டிருப்பதால் வங்கிகளில் கூட்டம் இன்னும் குறையவில்லை. தர்மபுரியில் ஒரு சில ஏடிஎம் மையங்களில் மட்டுமே பணம் இருப்பதால் காலை முதலே வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர். வங்கிக் கணக்கில் ஊதியம் செலுத்தப்பட்டு 15 நாட்கள் ஆனபோதும் அந்த பணத்தை எடுக்க முடியாமல் மாத ஊதியதாரர்கள் திண்டாடி வருகின்றனர். ஒவ்வொரு வாரமும் இப்படியே டிலே ஆகிடும் போகுது. காலையில் சாப்பிட்டு வந்தது இன்னும் பசி. பஸ் சார்ஜ் 10 ரூபா தான் இருந்தது. 2 ரூபாய் இருக்குது பாக்கெட்டில். ஒரு டீ தண்ணி கூட சாப்பிடாம ஒரு மனிதன் இந்த மாதிரி கஷ்டப்படுறதா நாட்டில் என்னங்க வருது? கோவை மாவட்டத்தில் 90% ஏடிஎம் மையங்கள் மூடப்பட்டுள்ளன. செயல்படும் சில ஏடிஎம்களிலும் வங்கிகளிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் செயல்படும் ஒரு சில ஏடிஎம்களிலும் பணம் எடுக்க நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டியுள்ளது.